டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி அதிகப்படியான வாக்கு வித்தியாசங்களோடு அதிகப்படியான இடங்கள்ல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு புது கட்சி கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல தனியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது 118 வேணும் அப்படின்னு இருக்கும் பொழுது மற்ற கட்சிகளுடைய ஆதரவையும் அவர் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு அநேகமா அது கிடைச்சிரும். மிக நிச்சயமாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, ரொம்ப புதுசு அப்படின்னு சொன்னாலும் கூட நடந்துருச்சு. அடுத்து என்ன நடக்கணும் அதை பத்தி பேசினாதான் நம்ம பல விஷயங்களை கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த கட்சியை நாம பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வருத்தமும் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 15 ஆண்டு கால உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த எறும்பு தன்னுடைய ஆகாரத்தை குட்டி குட்டியா கொண்டு போய் அந்த புத்துல சேர்த்து வச்சு அது பெருசா மாத்துற மாதிரி 15 ஆண்டு காலம் கடினமான உழைப்பை செஞ்சு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட 8.5% அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படியே அதிகரிச்சு அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் 15 வருஷத்துல 8.5% அப்படின்னு சொல்லும்பொழுது அது மிக குறைவு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க தனியா தான் நிற்போம், கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இப்ப நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தையுமே இழந்து போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது உண்மையிலேயே அந்த கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் கூட ஒரு பெரிய அதிர்ச்சி தான். 4% வாக்குகளை அவர்கள் முழுவதுமாக பறிகொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 8.5% வாக்குகளை ஒரு வாக்கு வங்கியா அவங்க தங்கள் கிட்ட வசப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி அந்த வாக்கு சதவீதத்தை தங்கள் பக்கம் இழுத்துக்குச்சு. அது ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நடிகர் விஜயுடைய கட்சி கண்டிப்பா சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கியை முழுசா எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இது கருத்தியல் ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு கட்சி, அதுக்கேற்ற மாதிரியான வாக்காளர்கள் தான் இதுல இருக்கிறாங்க, அதனால இந்த பக்கம் வாக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த பக்கம் வாக்கு போயிடுச்சு. இப்ப நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்கு வங்கியவே இழந்து போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது இனிமே அப்படிங்கிறது, அது அவங்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய திட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் 15 ஆண்டு காலம் உழைத்தும் இவர்களால் ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியல, வாக்கு வங்கியை பெருசா கொண்டு வர முடியல, அந்த வாக்கு வங்கியை தங்கள் வசப்படுத்தி வைத்து கொள்ள முடியல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. ஏன் அப்படின்னா, என்னதான் திமுக தோற்றாலும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 25-27% அதிகமான வாக்குகளை அவங்க எப்பவுமே தங்கள் வசம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதால்தான் பிரதான கட்சி அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமைக்கு கீழே தான் மற்ற கட்சிகள் வரும். அதிமுகவும் அதே தான். 25-27-30% வாக்குகளை அவங்க தங்கள் வசம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால்தான் அவங்களும் பிரதான கட்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் மற்ற சின்ன கட்சிகள் கூட்டணியில வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில சீமான் அவர்களால் வளரவே முடியல, ஓரளவுக்கு வளர்ந்ததும் இன்னைக்கு மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப தனிப்பட்ட முறையில நாம பார்க்கிறோம், அந்த நாம் தமிழர் பேசக்கூடிய அரசியலை பொறுத்த வரைக்கும் தற்சார்பை பத்தி பேசுறாங்க, தமிழர்களுடைய வாழ்வியலை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நாம் தமிழருடைய கருத்தியல் கோட்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்டதாக இருக்கிறது. மிக தீவிரமான அரசியல் நிலைப்பாடு. அதாவது பற்றுங்கிறது வேற, வெறிங்கிறது வேற. இவர்களுடைய பேச்சுக்களை நாம பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நம்மளை கவரக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். அவர்கள் பேசக்கூடிய சூழலியல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தற்சார்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், மக்களுக்கு அடிப்படை தேவையான அத்தியாவசியமான அனைத்து விஷயங்களும் இந்த அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமாக இருக்கட்டும், அது எல்லாமே மக்களை கவரக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. ஆனா அதை தாண்டி
தமிழர் அரசியல் அப்படின்னு பேசும் பொழுது அவர்களுடைய அந்த தீவிர தன்மையை பார்க்கும் பொழுதுதான் மக்களுக்கு தயக்கமும் அச்சமும் நிலவுகிறது அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்க தமிழர்கள் தான் ஆளணும், மற்றவர்கள் இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு மண்ணில் இது மாதிரியான பேச்சுக்கள் தீவிர தன்மையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனால இது என்ன ஆகுது அப்படின்னா, இளைஞர்களுடைய ஓட்டுக்களை மட்டுமே குறிவைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்க இருக்குது. இளைஞர்கள்லயும் மொத்த இளைஞர்களும் கிடையாது, குறிப்பிட்ட சில இளைஞர்கள், அவ்வளவுதான். இந்த கட்சிக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், குடும்ப வாக்குகள் இருக்காது, பெண்களுடைய வாக்குகள் பெருசா இருக்காது. விதிவிலக்கா சில பேர் இருக்கலாம். ஆனால் இந்த திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குடும்பம் திமுக கட்சி குடும்பம், அந்த குடும்பம் அதிமுக கட்சி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது நாம் தமிழர் கட்சி குடும்பம், இவங்களுடைய ஓட்டு இவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க காட்டினீங்க அப்படின்னா அது சில விதிவிலக்கா மட்டும்தான் இருக்குமே தவிர, மிக நிச்சயமாக ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நிலையில இருப்பாங்க. அந்த ஓட்டு வங்கி கூட நிலையானதாக இல்லை. ஏன்னா அவர்கள் இளைஞர்கள். அதுதான் அரசியல் ஆய்வாளர்கள், மேதைகள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நாம் தமிழருங்கிறது சில இளைஞர்களுக்கான கட்சியாக மட்டும்தான் இயங்குது, அவர்களும் பக்குவப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அந்த கட்சியை விட்டு விலகிடுறாங்க அப்படின்னு. அப்ப தீவிர தன்மை கொண்ட ஒரு கட்சி மிக நிச்சயமாக தமிழ்நாட்டில் இங்க எடுபடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் பேசக்கூடிய கருத்தியல் நம்மள மாதிரி ஆட்கள் சரியா புரிஞ்சு கொள்றாங்க. அதே சமயம் தீவிர நிலையை எடுக்கும் பொழுது அது சில நேரங்களில் தயக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு தீவிர அரசியல் முன்னெடுப்பை செய்யக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயுமே பெருசா எடுபடாது. அது எங்க எடுபடும் அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாத, கூடவே வேலை வாய்ப்புக்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத இடங்கள்ல தான் தீவிர அரசியல் ஈடுபடும். உதாரணத்துக்கு நீங்க வட இந்தியால பாத்தீங்க அப்படின்னா, அங்க எந்த அளவுக்கு மத ரீதியான முன்னெடுப்புகள் தீவிரமா இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். அரசியல் ரீதியாக இன்னைக்கு மத மோதல்கள் தவிர்க்க முடியாத ஒரு நிலையை எட்டிடுச்சு நீங்க வட இந்தியால. அங்க என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க, கூடிய விரைவில் வட இந்தியால இந்த இன அழிப்புங்கிறது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சிறுபான்மை மக்களை குறிவைத்து அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? தீவிர அரசியலை ஜனநாயகத்துல யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா வட இந்தியால அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அங்க கல்வி கிடையாது. அங்க கல்வி நம்ம அங்க கல்வி கற்றோம் அப்படின்னு சொன்னா சிறந்த எதிர்காலம் அங்க உண்டாகுங்கிற ஒரு நிலைமை கிடையாது. ஏன்னா அங்க வேலை வாய்ப்புக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் பெருசா இல்லை. அப்ப நான் படிச்சு இதுவா மாறணும் அப்படின்னு சொன்னா நான் படிக்கிறதுக்கான இடம் இருக்கணும். அப்ப நான் படிக்கிறதுக்கான இடம் இருந்தாலும் இதை நான் படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும். அப்ப அதுக்கான ஒரு இடம் இருக்கணும்ல, வேலை வாய்ப்பு எங்க இருக்கு? அங்க இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்புக்கான முக்கியத்துவமும் அந்த மக்கள் கிட்ட இல்லை, வேலை வாய்ப்பும் இல்லை, இதனால பொருளாதாரமும் இல்லை. எதிர்காலத்தை பத்தின எந்த கவலையும் இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்துக்கிட்ட மத அரசியல்ங்கிறது, தீவிரமான மத அரசியல்ங்கிறது ரொம்ப சுலபமா ஈடுபட்டு போயிடும். அதுதான் இப்ப வட இந்தியால அங்க ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல இங்க கல்விங்கிறது தடிக்கி விழுந்தா கிடைச்சிரும். ஒரு நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அங்க எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு நீங்க எண்ணிடலாம். அவ்வளவு ஸ்கூல் இருக்கு. அந்த சுற்று வட்டாரம் முழுக்க எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்துட முடியும். எங்க திரும்பினாலும் கடைகளை நீங்க பார்க்க முடியும். அங்க சின்ன சின்ன தொழில்கள் உங்களுக்கு சாத்தியமா இருக்கும். சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளும் அங்க உங்களுக்கு கிடைச்சிரும். இது போக பெரிய தொழிற்சாலைகளும் இருக்கு, ஐடி பார்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு முழுக்கவே இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கட்டாயமா படிச்சே ஆகணும், படிச்சு இந்த வேலைக்கு போகணும். ஏன்னா எனக்கு முன்னாடி களம், இந்த ரெட் கார்பெட் போட்டு எனக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மற்ற விஷயங்கள் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு படிப்பு முடிஞ்ச உடனே வேலை, இந்த வேலையில வரக்கூடிய வருமானம், இதை வைத்து என் குடும்பத்தை நான் நடத்தி கொள்ளக்கூடிய நிலையில் நான் இருக்கும் பொழுது நான் எந்த பக்கமும் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்ப கல்வியும் இல்லை, வேலை வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எது ரொம்ப முக்கியமா தெரியும் அப்படின்னா,
என்னுடைய சமுதாயம் மேல நான் காட்டுற அக்கறைங்கிற பேர்ல இன்னொருத்தர் மேல நான் காட்டக்கூடிய வெறுப்பு, அது அங்க சக்சஸ் ஆயிடுச்சு. இங்க சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இங்க எல்லா நல்ல களமும் திறந்து விடப்பட்டிருக்கிற நிலையில, அப்படி இருக்கும் பொழுது இங்க தீவிரமான தமிழர் சார்பு அரசியல் அப்படிங்கிற பேர்ல அழுத்தமான பேச்சுக்கள் மிக நிச்சயமாக எல்லாரையும் இங்க வந்துட்டு தயங்க வைக்குது, அச்சப்பட வைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் கூட. இங்க தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு மாதிரியான ஒரு 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 மாநிலம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட மக்கள் வந்து இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து எத்தனையோ தமிழர் பேரரசுகள் இருந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டை மையப்படுத்தி இயங்கி இந்தியாவுடைய மற்ற இடங்களை முழுக்க அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலும் மொழி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க வந்து தங்களை சுருக்கி கொள்ளல. உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் சென்று பலவிதமான கல்வி அறிவுகளை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இங்கே கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்கிறது தான் வரலாறு. இது போக உலகம் முழுக்க பேசவே ஆரம்பிக்கல பல நாடுகள்ல, மொழியே இல்லை. அந்த காலகட்டத்திலேயே தங்களுடைய வாழ்வியலை வரலாறாக ஓலைச்சுவடிகளில் குரலாக பதிவு செய்த கூட்டம் தான் இந்த தமிழர் கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு தமிழர் கூட்டம் ஆரம்பத்திலிருந்தே பரந்த மனப்பான்மையான ஒரு 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 சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறது. இவன் தமிழன் இல்லாதவன் அப்படின்னு வரலாற்றில் எங்கேயுமே தமிழர்கள் பிரிச்சு பார்த்ததா நம்ம வந்து பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கியே இவர்கள் பேசும் பொழுது மக்கள் கிட்ட அது பெருசா எடுபட மாட்டேங்குது. தவிர சூழலியல் சம்பந்தமான கருத்துக்கள் வரவேற்கப்பட வேண்டியது, தற்சார்பு சம்பந்தமான கருத்துக்கள் வரவேற்கப்பட வேண்டியது. ஆனா காலத்துக்கு பொருந்தாம நீ வந்து என்னதான் படிச்சாலும் மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், விவசாயம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த கட்சியுடைய தலைமையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் எத்தனை ஆடு இருக்குதுன்னு நீ கம்ப்யூட்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணு, நான் உனக்கு சம்பளம் தரேன். உனக்கு கம்ப்யூட்டர் வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே, நீ அதுல உட்காந்து வேலை பாரு, நான் உனக்கு சம்பளம் தரேன் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். இது போக அந்த கட்சியுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உட்கட்சி கட்டமைப்பு இருக்குதுல்ல, அது சுத்தமாவே அங்க வந்து இல்லை. அங்க சரியான மாவட்ட செயலாளர்கள் பல பகுதிகளில் இல்லை, வட்ட செயலாளர்கள் பெருசா இல்ல, அமைப்பு செயலாளர்கள் பெருசா இல்ல. இது போக எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா, பிரதான கட்சிகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உள்ளூர் தலைவர்களை வளர்த்து விட்டுருப்பாங்க. அவங்க கவுன்சிலர்களா இருப்பாங்க, கவுன்சிலர்களை தாண்டி பகுதி செயலாளர்கள் அப்படின்னு பல தலைவர்கள் அந்த கட்சியில இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா இது எல்லாமே மிஸ் ஆயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சீமான் அப்படிங்கிற அந்த ஒருத்தர், அவரை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த கட்சி இன்னி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. ஏன் கட்சியுடைய கட்டமைப்பை வந்து அவர் சரிப்படுத்தலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆட்கள் வரதான் செய்யறாங்க. ஆனால் கட்சியை கட்டமைக்கிறதுல சீமான் அவர்கள் எந்த விதமான ஆர்வமும் காட்டுவதில்லை அப்படிங்கிற விஷயம்தான் நாம அதை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சியுடைய கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தணும். ஆனா பலவிதமான தலைவர்களும் செயலாளர்களும் நிர்வாகிகளும் இன்னமும் இந்த கட்சியில நியமிக்கப்படவே இல்லை, ஆட்கள் இருந்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனாலதான் பல பேர் ஏமாற்றத்தோட அந்த கட்சியை விட்டு ரொம்ப சீக்கிரமே வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சீமான் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த கட்சியில நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வருகிறது. இதனால சர்வாதிகார போக்கு அங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையை மாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இந்த கட்சி இப்போ இந்த 15 வருஷம் கழிச்சு 8.5% வாக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்கல்ல, இதை விட கூடுதலா ஒரு 5%, 6% கூட அதிகமா கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இப்ப கட்சியோடைய உள்கட்டமைப்பும் சரியில்லை, கூடவே அவர்கள் பேசின கருத்தியல்லையும் ரொம்பவும் தயக்கத்தை காட்டின மக்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே அந்த புது கட்சி பக்கமும் மற்ற கட்சி பக்கமும் தங்களுடைய வாக்குகளை கொண்டு சென்றதுடைய விளைவு சேர்த்து வைத்த அந்த வாக்கு சதவீதத்தையும் அவர்கள் இழந்து போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவும் பரந்த மனப்பான்மையோட இருந்தது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக வெற்றியை அவர்களாலும் சுவைக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறது வந்து மிக நிச்சயமா அது வந்து யாராலையும் சொல்லவே முடியாது. முயற்சி அப்படின்னு ஒண்ணு இருந்தா மிக நிச்சயமாக வெற்றிங்கிறது உண்டு. கூட்டணி கட்சியை நான் வந்து அமைக்க மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், நான் தனியா மட்டும்தான் நிற்பேன் அப்படிங்கிற இந்த மாதிரியான கடும் போக்குவாதம் மிக நிச்சயமாக வெற்றிக்கு உதவாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. கூட்டணியை நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டும், தங்களுடைய
பேச்சின் தீவிரம், அழுத்தத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போக அவர் சூழலியலை பற்றி, தற்சார்பை பற்றி, மக்களுடைய அத்தியாவசிய தேவையை அரசு நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது வரைக்கும் சரி. ஆனால் நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் விவசாயத்துக்கு வரணும், ஆடு மாடை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மிக நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்கிறது. உடனே கேட்கலாம், எங்க விவசாயத்தை விட்டுற முடியுமா, எப்படிங்க சாப்பிடலான்னு. அந்த குரூப் எப்பவும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கான வேலையை தான் நாம செய்யணுமே தவிர, விவசாயம்ங்கிறது ஒரு 100 பேர்ல ஒருத்தருக்கு ஆர்வம் வரும், நான் போய் விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு போவாங்க. அது இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய மக்கள்ல இதெல்லாம் இயல்பான விஷயம். அவங்கள நம்ம சரியா பயன்படுத்தணுமே தவிர, கட்டாயப்படுத்தி நீ ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களால் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஆக பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் மாற வேண்டும். கூடவே சேர்ந்து அந்த கூட்டணிக்கான விஷயத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கூடவே கட்சியுடைய உட்கட்டமைப்பையும் அவர்கள் சரிப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர்களாலும் வெற்றியை சுவைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாம இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.